விஜயினுடைய வருகை என்பது நாளுக்கு நாள் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு என்பது வெளியில் பரவலாக பதிவாகுது எனும் பொழுது அவருடைய ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வரக்கூடியவர்களுடைய ஆர்வமிக்க ஈடுபாடு, இளைஞர்கள், பெண்கள் குறிப்பாக அதெல்லாம் திமுக அதிமுக வாக்குகளை உடைக்கும். விஜய் முன்வைத்த பிறகுதான் அந்த முழக்கம் இவ்வளவு பெரிய அளவுக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி அகில இந்திய அளவிலேயே காங்கிரஸில் சோனியா ஒரு நிலைப்பாடு, ராகுல் ஒரு நிலைப்பாடு, ராகுலும் கேசி வேணுகோபாலும் ஒரு நிலைப்பாடு, பிரியங்காவை சோனியா தன் கருத்துக்கு இணங்க வைத்ததுனால ஒரு நிலைப்பாடு. அந்த எம்ஜிஆரோட வீச்சு விஜய்க்கு இருக்காது. எம்ஜிஆருக்கு மேட்டினி ஐடல்னு ஒரு பேர் இருந்தது. பெண்கள் அதிகமாக ஈர்க்கப்பட்டவர் பெண்களால் அல்லது அப்படின்னு. அது இப்பொழுது விஜய்க்கு பார்க்க முடியும். பல்வேறு ரீதியாக ஊழல், லஞ்சம், அதற்கு பிறகு சட்ட ஒழுங்கு கெடுதல், எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து, கஞ்சா மெத்தப்பட்டு, இது டாஸ்மாக் எதிர்ப்பு என்பதாக அல்ல, அதை தாண்டி கஞ்சா மெத்தப்பட்டு, அது நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோங்கிறதுக்கு அர்த்தம். அது சார் ஆரம்பத்திலேருந்தே தாவேக்காவை நீங்கள் உற்று நோக்கிறதுனால நான் கேட்குறேன் சார், காங்கிரஸ் தாவேக்காவுடன் கூட்டணி பேசிச்சார். ஆமாம், பேசினோம்னு அவர் சொன்னார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 பேர் கொண்ட ஒரு குழுவுக்கு பேச்சுவார்த்தை குழு கிரீஷ் சோடங்கர் என்பதை கோவாக்காரரை, வருங்கால முதலமைச்சராக கோவாவுக்கு வரப்போகிறவரை போட்டிருந்தாங்க. எந்த கூட்டணியில் எந்த கட்சியுடன் சேர்ந்தால் நாம் எதிர்காலத்தில் மேலும் விரிவாக்கவும் வலுவாக்கவும் அதிகமான வெற்றிகளையும் பெற முடியும்னு தான் ஒரு கட்சியினுடைய தலைமை மதிப்பீடு செய்யும். அதில் ராகுல் மதிப்பீடு செய்திருக்கிறாரு. இந்த 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்கல்ல சார், இப்போதைக்கு யார் பலம் வாய்ந்த ஒரு பொசிஷனை எடுக்கிறாங்க? திமுக தான் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க ஜேர்னலிஸ்ட் TSS மணி நம்மளோட இருக்காரு. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார், விஜயின் தஞ்சாவூர் பேச்சு அதிமுகவுக்கு தலைவலியா இல்லை திமுகவுக்கு தலைவலியா? இல்லை, ஒரு பேச்சு எப்படி தலைவலியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. முதல்ல விஜயினுடைய வருகை என்பது நாளுக்கு நாள் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு என்பது வெளியில் பரவலாக பதிவாகுது எனும் பொழுது அவருடைய ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வரக்கூடியவர்களுடைய ஆர்வமிக்க ஈடுபாடு, இளைஞர்கள், பெண்கள் குறிப்பாக அதெல்லாம் திமுக அதிமுக வாக்குகளை உடைக்கும். அதனால அவர்களுக்கு நீங்கள் சொல்கிற வலி இருக்கலாம். அதில் திமுக வாக்குகள் மிக முக்கியமாகவும் அதிமுக வாக்குகளையும் கூட உடைக்கும். என்னென்னா, மாபெரும் அளவுக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு என்பதாக இல்லை. அதனால் இளைஞர்கள் வாக்குகளை அவர் எடுத்துகிட்டு போவது என்பது, புதிய தலைமுறை வாக்குகளை அவர் எடுத்துகிட்டு போவது என்பது புதிய தலைமுறை வாக்குகளை எடுத்துகிட்டு போவது என்பது எந்த கட்சியும் பாதிக்காது. புது வாக்காளர்களும் புதிதாக வர்றவங்கெல்லாம் அவருக்கு அப்படின்னு. அதே போல் இளைஞர்கள் இருக்காங்க, ஓரளவு வராங்க அல்லது சேர்க்கப்படுறாங்க என்றால் திமுக தன்னுடைய புதிய செயல் தந்திரங்கள் மூலமாக இளைஞர்களை ஈர்ப்பதை செஞ்சிட்ருக்கு. அதுக்கு பாதிப்பு வரும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியுமே எந்த கட்சியுமே கூட்டணிக்குள்ளே வரல. கடைசி ஆப்ஷனாக இருந்த காங்கிரஸ் கூட உள்ளே வரல. அப்படிங்கிறது என்ன மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது? இல்லை, காங்கிரஸ் இவ்வளவு நாளும் 2 மாதமாக தினசரி திமுகவுடன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்துக்காகத்தானே சண்டை போட்டு இருந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதில்ல. அதனால் நீங்கள் ஆள் வராங்களா இல்லையா, கட்சி வருதா இல்லையா என்று பார்ப்பதை விட விஜய் முன்வைத்த பிறகுதான் அந்த முழக்கம் இவ்வளவு பெரிய அளவுக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி அகில இந்திய அளவிலேயே காங்கிரஸில் சோனியா ஒரு நிலைப்பாடு, ராகுல் ஒரு நிலைப்பாடு, ராகுலும் கேசி வேணுகோபாலும் ஒரு நிலைப்பாடு,
ம். பிரியங்காவை சோனியா வந்து தன் கருத்துக்கு இணங்க வைத்ததுனால ஒரு நிலைப்பாடு, ம். மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் நிலைப்பாட்டுடனும் உடன்பாடு, சோனியாவின் நிலைப்பாட்டுடன் முடிவு. இப்படியான ஒரு 4 தலைவர்களுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு கீறலை ஏற்படுத்திடுச்சு. ம். அதனால இது வந்து அரசியல் வெற்றி இது விஜய்க்கு. சரி. அதாவது நீங்கள் வந்து கட்சி சேர்ந்துச்சா, ம். ஓட்டு வாங்கினாங்களா, ம். சீட் வாங்கி ஓட்டு வாங்கினாலும் சீட் வாங்கினாங்களா, ம். இதை வச்சு மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு, அந்த அளவுக்கு முதிர்ச்சியாக உள்ளவங்களுக்கு ம். இது வந்து இல்லை அப்படின்னு வரும். இல்லை பொலிட்டிக்கலாக அரசியல் ரீதியாக இது என்ன தாக்கம் ம். என்று பார்க்குறவங்களுக்கு அரசியல் ரீதியாக இது வந்து வெற்றிகரமான ம். தாக்கம் என்று பார்க்கணும். ம். உதாரணமாக மக்கள்கிட்ட போய் விசாரிச்சிங்கன்னா, ம். கிராமப்புற பெண்கள்கிட்டலாம், ம். எங்க 5000 ரூபா போட்டிருக்காரு ஸ்டாலின், முக ஸ்டாலின், நல்ல விஷயம் தானே, ம். விஜய் வந்ததுனால தானே போட்டாரு, ம். எதுக்கு எடுத்தாலும் விஜயை சொல்கிறாங்க விஜய் வந்ததுனால தான் இந்த 5000 ரூபாயில நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் சொல்கிறான். நான் சொல்லலை, யாரும் சொல்லலை, மக்கள் வாக்காளர்கள் சொல்கிறான். எது நடந்தாலும் விஜய் வந்ததுனால தான் நடந்தது. ம். இப்படி விஜயை மையப்படுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ம். அது வந்து ஒரு நல்லதா கெட்டதான் நமக்கு தெரியாது, ஆனால் இதுதான் வந்து நடக்கு. அதாவது வாக்காளர்கள் மத்தியில், அடிப்படை மக்கள் மத்தியில், கிராமப்புற மக்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் ஊடாடல் செய்தால் வந்து உணர முடியும் இந்த விஷயத்தை. உதாரணமாக விஜயினுடைய குடும்ப பிரச்சனையை வந்து வரும்பொழுது அதுக்கும் என்ன சொல்கிறாங்க, யாருக்கு தான் காரணம்னு எங்களுக்கு தெரியுமே. இன்னும் எதுக்கு எடுத்தாலும், அதாவது இந்த நாட்டில் வந்து மழை பெய்யலைனாலும் திமுக, வெயில் அடித்தாலும் திமுகன்னு சொல்கிற மாதிரி ஆயிட்டாங்க மக்கள். வந்து அந்த அளவுக்கு வந்து அதான், ஒருத்தர் வந்து நற்பெயர் வாங்கியிருந்தா அவர் வந்து கெட்டதே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார் அல்லது கெட்ட பேர் வாங்கிட்டா அவர் தான் எல்லா கெட்டதுக்கும் காரணமாங்க. இது வந்து ஒரு உளவியல். இது மக்கள் மத்தியில் நிலவுது இப்போ. அதுதான் வந்து முக்கியம். எம்ஜிஆர் காலத்தில் நிறைய ஊழல் நடந்துச்சுன்னு வெளியே வந்துச்சு. உடனே என்ன சொன்னாங்கன்னா, மக்கள்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க சொல்கிறாங்க, மக்கள் சொல்கிறாங்க, கேட்கணும் அதை. வாத்தியாரெல்லாம் தப்பு பண்ண மாட்டார், சுத்துவீர உள்ளவன் தான் வந்து ஊழல் பண்ணான். ஆஹா, நம்பர் 1 இல்லாமையே 2, 3 நடக்குமான்னு நமக்கு ஒரே ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் மக்கள் இப்படி தான் பேசுகிறான். இப்படி பேசக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவங்க நம்ம மக்கள். அப்படின்னா கட்சிகள் அரசியல் பண்ணதை தாண்டி இப்போ மக்கள் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த எம்ஜிஆரோட வீச்சு விஜய்க்கு இருக்கா சார்? எம்ஜிஆர் வீச்சு இருக்கா, வீச்சு இல்லையா என்பது வந்து நீங்கள் அவர் தேர்தலில், முதல் தேர்தலில் நிற்கிறதுனால, தேர்தல் முடிஞ்ச பிறகு வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தான் பேசணும். புரியுதுங்களா? இப்போ இல்லைன்னு ஒருத்தர், இருக்குன்னு ஒருத்தர், இதெல்லாம் வந்து பட்டிமன்றம் கிடையாது. அது முதல்ல பிழையானது. எம்ஜிஆருக்கு மேட்டினி ஐடல்னு ஒரு பேர் இருந்தது. பெண்கள் வந்து அதிகமாக ஈர்க்கப்பட்டவர் பெண்களால் அல்லது அப்படின்ட்டு. அது இப்பொழுது விஜய்க்கு பார்க்க முடியுது. அதுதான் விஷயம். வெறும் ஏதோ இளைஞர்கள் விஜய்க்கு பின்னால் வர்றாங்க என்பதை தாண்டி பெண்கள் வந்து அனைத்து வயது பெண்களும் ஈர்க்கப்பட்டிருக்காங்க விஜயை நோக்கி என்பது. அது வந்து அரசியலற்ற சினிமா பார்வைன்னு சொன்னால் வந்து முட்டாள் சொல்கிறான்னு அர்த்தம். முட்டாள், ஒரு சிறந்த முட்டாள் நிறைய இருப்பான் தமிழ்நாட்டில். கருத்து கந்தசாமிகள் நிறைய பேர் கருத்து சொல்லிடுவான். இந்த வாட்ஸ்அப் வந்ததிலிருந்து வந்து வாந்தி எடுத்தல் என்பது வந்து கருத்து என்பது வாந்தி எடுத்தல் என்பதாக ஆயிட்டு. அதனால் எப்படி பார்க்கப்படணும்னா, தொடர்ந்து அவர்களுக்கு விலைவாசி உயருது, சொத்து வரி கூடுது, மின்கட்டண வரி உயர்வு கூடுது, ஒவ்வொன்றா வந்து கூடுது, பால் விலை கூடுது, அதுக்கப்புறம் தண்ணி கொடுப்பதற்கு உள்ள குழாய்களை ஏற்பாடு செய்வதற்கு திட்டமிட்டுக்கிட்டு நகராட்சி மாநகராட்சி கொடுத்தாலும் அதை காசு வாங்கிட்டு தான் ஆளுங்கட்சிக்காரங்க கொடுக்காங்கும் பொழுது, வீடு அலாட் பண்ணதை கொடுக்கறதுக்கு காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க பொழுது, பல்வேறு ரீதியாக வந்து ஊழல், லஞ்சம், அதற்கு பிறகு சட்ட ஒழுங்கு கெடுதல், எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து, கஞ்சா மெத்தப்பட்டு, இது வந்து டாஸ்மாக் எதிர்ப்பு என்பதாக அல்ல, அதை தாண்டி கஞ்சா மெத்தப்பட்டு, அது நாங்கள் வந்து சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோங்கிறதுக்கு அர்த்தம். அது
சொன்னதை செய்வோம் என்பது டாஸ்மாகை நடத்துவோம், எல்லா ஊர்லேயும் எல்லாருக்கும் சாராயம் கொடுப்போம். சொல்லாததை செய்வோம் என்பது கஞ்சா மெத்தப்பட்டு. அதனால் அப்படி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அது மேலே வெறுத்து போய் வெதும்பி போய் கிடக்கிறான் மக்கள். அப்போ அவனுக்கு மாற்றம் தேவைப்படுது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், என்ன மேலே வானத்தில் இருந்து ஏதாவது ஒரு ஆண்டவன் வரணும் டைங் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கெல்லாம் விடுதலை அப்படின்னு கொடுக்கணும். என்ன இல்லைன்னா சினிமாக்காரங்க தான் பிரபலம். பிரபலமான சினிமாக்காரர் நமக்காக அக்கறைப்பட்டு நம்ம விஷயத்த பேசணும். ஏன்னா கண்ணுக்கு இவன் கண்ணால் பார்க்காத ஆண்டவன்கிட்ட போய் இவனுடைய துன்பங்களை எல்லாம் கொண்டு போய் வழிபாட்டு தலங்களில் போய் இறக்கி வச்சிருக்கிறான். அதுதான் மக்கள். அந்த மாற்றமா விஜய் இருக்காரா சார்? ஏன்னா நீங்க அது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். அவன் என்ன நினைக்கிறான் என்பது மட்டும்தான் நேரில் அவன்கிட்ட பேசி கேட்க முடியும். இப்போ என்ன முடியுமோ அதுதான் நம்ம பேச முடியும். அவன்கிட்ட பேசும்பொழுது அவன் சொல்கிறான் மாற்றம்ங்கிறான், எதுக்கு எடுத்தாலும் நியாயப்படுத்துகிறான் விஜய. இதுதான் வந்து நடைமுறையில் பார்க்க முடியுது. சீமான் கூட்டினாருங்க திருச்சியில். எல்லோரும் என்ன சொன்னாலும் 50,000 பேர் வந்து இருக்கையில் நெருக்கமாக உட்கார்ந்தாங்கன்னு கான்கிரீட்டாக சொன்னாங்க. ஏன்னா 2 லட்சம் என்று 4 மடங்கு சொன்னாலும் 1 லட்சம் சொன்னாலும் அது வேறு விஷயம், எவ்வளோ வேணா இருக்கட்டும் எண்ணிக்கை. வந்தவங்க எல்லாம் கூட்டத்தில் வந்து சீமானை பார்க்க வந்தவங்களா? உட்காந்துருந்தாங்க 3.5 மணி நேரம் சீமான் பேசுகிறத கேட்டு. சரிதானா? எல்லோருமே ஊழியர்கள், அப்போ கமிட்டட். சரிதானா? அவங்க எல்லோருமே முடித்த பிறகு இருக்கைகள் எல்லாம் வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வச்சாங்களா? அவங்களே வச்சாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு இருக்கையிலும் கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட தண்ணி போத்தலை எடுத்து குடித்து முடிச்சுட்டு கொண்டு போய் அங்கே வந்து குப்பை தொட்டியாக வச்சுருக்கக்கூடியதில் நெகிழியில் பையில் வச்சாங்க. அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, அப்படியே கட்டுப்பாட்டை யார் பின்பற்றுவா? யாராவது வந்து பார்த்துட்டு போகிறவன் பின்பற்ற மாட்டான். அந்த கட்சிக்காக கமிட்டட் கேடர்ஸ்னு அர்த்தம். என்ன பிடிப்புள்ள ஊழியர்கள். காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாரா? சீமான் காசு கொடுத்து கூப்பிட்டு வராரா? இல்லை. சீமான் 8 விழுக்காடு வாக்கு வாங்கி தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று பெயர் வாங்கியிருக்கார் போன முறை. காசு கொடுத்து வாக்கு வாங்கினாரா? இல்லை. புரியுதுல்ல? அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிப்பட்ட ஒன்று தானே இங்கே விஜய்க்கு பார்த்தீங்கன்னாலும் காசு கொடுத்து ஆள் கூப்பிடலை, காசு கொடுத்து வாக்கு வாங்கலை. சீமானிலிருந்து வேறுபட்டு விசைக்கு வந்தவர்கள் இது போன்ற பிடிப்புள்ள ஊழியர்கள் அல்ல, இவ்வளவு கட்டுப்பாட்டுடன் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். அது ஒரு மதிப்பீடு. ஏன்னா இவர் வந்து வராதேங்கிறாரு, பின்னாலேயே வராத அப்படிங்கிறாரு. அண்ணே நீ போகும்பொழுது தானே பின்னால் வராதேன்னு சொன்ன விஜயண்ணா, நீ வரும்பொழுது சொல்லலையே, அதனால் வரும்போது வரேன்னு சொல்லி வந்துட்டான் போல இருக்கு. அப்போ இன்னைக்குள்ள இளைஞர்களை அப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியவில்லை. சீமானுக்கு 40 வயது என்ற இளைஞர்கள்லாம் சீமானுக்கு போகிறான், 30 வயதுக்கு மேலே. அதுக்கு கீழே உள்ளவன் என்னுடைய இயல்பே எப்படி இருக்குன்னா விஜய்கிட்ட இருக்கு பார்க்குறோம். நான் கேட்பதே அதல்ல, இவர்கள் 2 பேரும் ஆட்சிக்கு வர போகிறாங்களா, ஜெயிக்க போகிறாங்களா, சட்டமன்ற எனக்கு அவசியம் இல்லை. நான் இந்த தேர்தல் அரசியலில் வந்து மூழ்கியவன் கிடையாது, மூழ்க விரும்பலை. ஏன்னா முழுக்க வணிக சூதாட்டம் என்பதாக இந்திய தேர்தல் மாறியாச்சு. தமிழ்நாட்டு தேர்தல் அதில் முதன்மையாக நிற்கிது. தமிழ்நாடு தான் முன்னிலை அதில் தான். அப்போ பெரிய கட்சிகள் காசு கொடுத்து ஆள் கூடுவாங்க, காசு கொடுத்து ஓட்டுவாங்க பார்ப்பாங்க. அது விஜயிடமும் சீமானிடமும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். அதுதான் இன்னைக்கு மதிப்பீடு. வாக்கு போட்ட பிறகுதான் எண்ணுவார்கள். போடுறதுக்கு முன்னால் எண்ணுவாங்களா என்ன? போட்ட பிறகுதான் எண்ணுவாங்க. எண்ணிய பிறகுதான் வந்து முடிவு தெரியும். சார் ஆரம்பத்திலேருந்தே தாவேக்காவை நீங்கள் உற்று நோக்கிறதுனால நான் கேட்குறேன் சார், காங்கிரஸ் தாவேக்காவுடன் கூட்டணி பேசிச்சார்? ஆமாம், பேசினோம்னு அவர் சொன்னார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 பேர் கொண்ட ஒரு குழுவுக்கு வந்து பேச்சுவார்த்தை குழு கிரீஷ் சோடங்கர் என்பதை கோவாக்காரரை வருங்கால முதலமைச்சராக கோவாவுக்கு வரப்போகிறவரை போட்டிருந்தாங்க. அவர் சொன்னார்
ம். பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். ம். அதுதானே? கூட்டணி உடன்பாடு ஒத்து வராம போனதுக்கு காரணம் என்ன சார்? இல்லைங்க, அதுதான் முதல்ல கேட்டீங்க. ஆ. அவர் கிரீஷ் சோடங்கர் சொன்னது தான் நமக்கு தெரியும். ம். வேறு எதுவும் ஊடகங்களில் கசிந்த செய்தி என்பதாகவோ ஆரூட செய்தி என்பதாகவோ கேள்விப்பட்ட செய்தி என்பதாகவோ போடுவதுக்கு பின்னாலெலாம் நம்ம போகல. கிரீஷ் சோடங்கர் சொன்னார் பேசிக்கிட்டு இருக்கிறோன்ட்டு. ம். அவங்க காங்கிரஸ் கட்சி நல்லா மதிக்கிறாங்கலாம் சொன்னார். ம். பேசாமல் சொல்ல முடியுமா? காற்றுல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ம். அதனால் அது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓஹோ, பேசுகிறாங்க போல், அவ்வளோதான். ம். புரியுதுங்களா? கூட்டணி என்பது காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் போனால் தமிழ்நாட்டுக்கும் நல்லது, காங்கிரஸ் கட்சிக்கு, கேரளாவுக்கும் நல்லது, புதுச்சேரிக்கு நல்லது என்பதாக அவர்கள் சொல்வதாக அவர்கள் நேரடியாக சொன்னதாகலாம் ஊடகங்களில் வருது. நான் அப்படி பார்க்கல. 2029 மக்களவைத் தேர்தல் தான் காங்கிரஸுக்கு முக்கியம். அதை பொறுத்தவரை கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி என்று நான் பார்க்கல. கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரான்னு சேர்த்து பார்க்குறேன். எல்லா இடத்துலையுமே விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாக வளர்கிறாங்க. அதனால் தென்னிந்தியா முழுக்க 6 மாநிலங்களிலுமே காங்கிரஸுக்கு ஒரு பெரிய லிஃப்ட்டை கொடுத்து, இப்போ 101 MP தான் இருக்குதுன்னு சொல்லுற காங்கிரஸ் 200 வரை போவதற்குள்ள வாய்ப்புகளை கொடுக்கும் என்று நான் ஒரு மதிப்பீடு செய்தேன். அப்போ அதைத்தான் விரும்புவார். ராகுல் பிரதமராக வரணும் 2029 நினச்சா. திமுக என்பது இப்பொழுதுள்ள தலைமை என்பது அடுத்த கட்டம் எப்படி போகும்னு தெரியாது 2029 வரை. அது மட்டுமல்லாமல் இது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் திமுக. அப்போ எந்த கூட்டணியில் எந்த கட்சியுடன் சேர்ந்தால் நாம் எதிர்காலத்தில் மேலும் விரிவாக்கவும் வலுவாக்கவும் அதிகமான வெற்றிகளையும் பெற முடியும்னு தான் ஒரு கட்சியினுடைய தலைமை மதிப்பீடு செய்யும். அதில் ராகுல் மதிப்பீடு செய்திருக்கிறாரு என்று நானாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சிதம்பரம் மூலமாக, சோனியா காந்தி மூலமாக ராகுலுடைய விருப்பப்படி இல்லாமல் திமுகவுடன் போயிருக்காங்க என்பது ஒரு காரணமும் வந்துச்சு. இருக்கிற மாநிலங்களவை தேர்தலில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், காங்கிரஸ் உறுப்பினர்களில் சிலர் ஒரு 3 பேரோ என்னமோ கழிஞ்சிருவாங்க. அப்போ ஒரு 2 MP நமக்கு தேவைப்படும், மாநிலங்களவை MP. அதை வேணால் திமுகட்ட கேட்போம், திமுக கூட இருப்பதுனால என்று உள்ள கருத்து. அந்த கருத்தை சோனியா வலியுறுத்தியதை பேச நியாயங்கள் வந்துருச்சு. அப்போ வலியுறுத்தும் பொழுது அது திமுகட்ட தானே இருக்கு. அதனால தங்களுக்கு மாநிலங்களவையில் இல்லைன்னா எதிர்கட்சியாக இருக்க முடியாது, அந்தஸ்து போயிடும். அதற்காக அது இப்பொழுதுக்குள்ள அரசியலுக்கு அது தேவை என்பதாக புரிஞ்சுக்கிட்டேன். அதற்காக விட்டு கொடுத்தல் சட்டமன்ற தேர்தலில் உள்ள எண்ணிக்கையும் கூட என்பதாக நடந்திருக்கு போல இருக்க. ஆனாலும் பொன் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் KS அழகிரி என்ற முன்னாள் மாநில தலைவருக்கு நெருக்கமானவர் ஒருத்தர் இருக்கார். அவர் முகநூலில் என்ன போட்டிருக்காருன்னா, ராகுலுக்கு இதில் உடன்பாடு இல்லை. ராகுலுக்கு உடன்பாடு இல்லாமல் இது நடக்குமா சார்? அது நமக்கு என்னங்க தெரியும், அவங்க கட்சி எப்படி நடத்துகிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவன் கட்சிக்காரனாக இருந்தால் பதில் சொல்லலாம், நாம் போய் அதெல்லாம் சொல்ல முடியுமா? அவர் போட்டிருக்கிறாருன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போட்டிருக்கிறார். இது நமக்கு புரியலை. என்ன புரியுதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்குள்ள யார் வரணும் தலைவராக என்பதில் உள்ள சில ஏற்பாடுகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வலுவினால் செய்ய முடியும், செய்தது கலைஞர் காலத்தில் இருந்து. அதே போல் வருபவர்களும் உடன்பாடு திமுகவுடன் இருப்பாங்க. இதுதான் கடந்த சமீபத்த காலத்து வரலாறு, அந்த கூட்டணி வரலாறு. அகில இந்திய ரீதியிலேயே சோனியா நிலைப்பாடு, ராகுல் நிலைப்பாட்டிலேயே உள்ள வேறுபாட்டை உள்ளே நுழைந்து பயன்படுத்த முடியும் போல இருக்கு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதுவுமே சாத்தியம் இல்லை என்று கிடையாது என்பதாக நம்ம புரிஞ்சுக்கிட உதவுது. சார், ஜனநாயகன் படத்திற்காக டைரக்டாக ட்வீட் போட்டு விஜய்க்கு சப்போர்ட் செய்தார் ராகுல் காந்தி. மறைமுகமாக சப்போர்ட் பண்ண ஸ்டாலினை ஸ்டேஜ் மேலே நேற்று பாராட்டுறாரு. ஆனால் ராகுலை பற்றி ஒரு வார்த்தையும் பேசலை. இது எதனோட வெளிப்பாடு? ஜனநாயகன் படத்திற்காக
எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த எல்லோருக்கும் நன்றின்னு சொன்னார். குறிப்பாக தான் வந்து எதிர்த்து பேசக்கூடிய சிஎம் சார் அவரே கூட ஆதரவாக போட்டார், அதனால் அவருக்கும் சேர்த்து நன்றின்னு சொன்னார். அதுக்கு உள்ளே பூந்துக்கிட்டு நீங்கள் இப்படி ஒரு புது விளக்கம் பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தை வந்து விஜய் மகிழ்வார். தாவேகா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொல்லியும் எந்த கூட்டணியும் போகலை, எந்த கட்சியும் கூட்டணிக்கு போகாமல் தனித்து விடப்பட்டிருக்கா தமிழ்நாட்டில் தாவேகா? இன்னும் வந்து தேர்தல் அறிவிப்பு வரல. பாஜகன்னு சொல்லி போட்டு ஒரு அகில இந்திய கட்சி இருக்குது. அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கார், அவர் பேர் நயினார் நாகேந்திரன். அதை நம்ம அடிக்கடி சொல்லணும், இல்லைன்னா மறந்துடும். அது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா மாற்றிடுவாங்க, அது வேற. அந்த கட்சியில் அவர் சொல்கிறாரு தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு தான் தொகுதி உடன்பாடுகள் வந்து முடிவுக்கு வரும்னு அவரே சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது தொகுதி உடன்பாடுகள் என்பது கூட்டணியினுடைய அடித்தளமான விஷயம். அப்போ தேர்தல் அறிவிப்பே இன்னும் வரல, வந்த பிறகுதான் அந்த விஷயம் புரியும். அதனால் கூட்டணியில் யார் யார் சேர்வார்கள் என்பதை வந்து நீங்கள் இப்பொழுதே வந்து கணிக்க முடியும்னு எனக்கு தெரியலை. அதனால் தனித்து விடப்பட்டது தாவேகா என்பதாகவும் எனக்கு புரியலை. நீங்கள் நயனார் சொல்லும் போது பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்வாங்களா தாவேகா? இல்லை, அதை நோக்கி பாஜகவுக்கு எதிராகத்தானே வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்கார் விஜய். ஜனநாயகன் படத்தை சொன்னார்னாலே அவங்களுக்கு எதிராகத்தானே சொல்கிறாரு. அப்போது அதில் பூந்து வந்து நம்ம பாஜக ஆதரவுன்னு திமுக கேட்டிங்கனாலும் பரவாயில்ல. பாஜக ஆதரவு என்பது கொள்கை ரீதியான ஒரு உடன்பாடு. என்ன, ஒன்றிய அரசு என்னெல்லாம் மோடி கொண்டாடுறாரோ அத்தனை கொள்கையும் இவங்க அமுலாக்குவாங்க. செயல் மட்டும்தான் நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலினுக்குடைய பழக்கம். ஏன்னா உழைப்புன்னு வளர்ந்தவரை இன்று வரை கடுமையாக உழைக்கிறாரு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை இங்கு வந்து செயல்படுத்துவதில் கடுமையாக உழைப்பவர் அவர் தான். அப்போ கொள்கை ரீதியாக அவருக்கும் பாஜகவுக்கு தான் அதிகமாக உடன்பாடு இருக்குது. இதை விஜய் அப்பப்போ சொல்கிறாரு, என்ன நமக்கும் புரியுது. இங்கே வந்து ஒரு குறிப்பாக இவங்க இருக்காங்க, வி.கே. சசிகலா. அவங்க வந்து தாவேகாவுடன் பேச முயற்சி பண்ணுறாகவும் கூட செய்தி வந்துச்சு. ராமதாஸ் அவர்களும் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்தது இருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதியாகும்ன்றது தெரியல சார். சசிகலா அவர்கள் வந்து இன்னும் கட்சியில் வேலைப்பாடுகள் எதுவுமே ஆரம்பிக்கல. அவங்க வந்து பதிவு செய்துட்டாங்க என்பதாக ஒரு செய்தி இருக்கு, வெளியே சொல்லலை. என்ன இப்போதைக்கு இந்த 4 முனை போட்டின்னு சொல்றாங்கல்ல சார், இப்போதைக்கு யார் பலம் வாய்ந்த ஒரு பொசிஷனை எடுக்கிறாங்க? திமுக தான் ஆட்சியில் இருக்கு. ஆட்சியில் இருக்கிறவங்க தானே பலம். இந்த கூட்டணியை மென்ஷன் பண்ணி சொல்றீங்களா, இல்லை ஆட்சியில் இருக்கிறவங்க? கூட்டணியில் எல்லாரும் ஒன்றுக்கு பின்னால் உள்ள சுழி தானே. திமுக தான் வந்து ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? கூட்டணி ஆட்சியாக இருக்குங்க, அப்படியா? இல்லை. அப்புறம் அதில் ஏன் சந்தேகம் வருது? அப்போ ஆளுங்கட்சியை தானே வந்து பலம்னு சொல்லணும். இன்னைக்கு பலம் என்பது பணம் தானே தீர்மானிக்குது. ஆளுங்கட்சிகிட்ட இல்லாததா மற்றவங்கள்ட்ட இருக்கும். எடப்பாடி பழனிசாமிகிட்ட நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னால் நீங்களே அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கிடுங்கன்னு தலையில் சுமத்துறாரு அமித்ஷா. அதனால தான் அவருக்கால தாங்க முடியாமல் இருக்கார் என்பதாக கூட செய்திகள் வந்துட்டுருக்கு. இப்போ பணம்னு வரும்பொழுது என்ன, அவங்கள்ட்ட இல்லாததான் அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் வாங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு எப்பவும் வேலையை தவிர கொடுக்கறது வேலை இல்லைன்னு அவங்க ஒரு நிலைப்பாடு வச்சுருக்காங்க. அது ஒரு கொள்கை. இப்போ பணத்தை ஒட்டி தாங்க கொள்கைகள் எல்லாம். நீங்கள் என்னமோ கொள்கையை ஒட்டி கட்சியை ஒட்டி பணம் தப்பாக புரிஞ்சிங்கன்னா தலைகீழ பார்க்குறீங்க. ஓகே சார், இறுதியாக தாவேகா வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து விசிகாவை உள்ளே கொண்டு வரணும், காங்கிரஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பல ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இறுதியாக இனிமே இந்த தாவேகா எப்படி உருவெடுக்கும் அப்படின்றது தெரியாது. அவங்க நான் மக்களை சார்ந்திருக்கிறேன், மக்கள் தான் தாவேகான்னு சொல்கிறாரு. மக்கள் தான் விஜய், தமிழ்நாடு மக்கள் தான் விஜய் அப்படிலாம் சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லலை அவர் இப்படி தான் சொல்கிறார். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத. உங்கள் நேரத்துக்கு மிகவும் நன்றி சார்.